வணக்கம். ஓம் நம சிவாய. ஓம் நமோ நாராயணாய. ஓம் ஐகிலிம் சோமம் பத்திரகாளியை நமக. மாயதல் கிருஷ்ணன் சேனல் சார்பாக நேரு வரவேற்கிறேன். நான் உங்கள் பத்திரகாளி வாசகர் ஜி கிருஷ்ணன். இன்றைக்கு பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்முடைய சில துன்பங்களுக்கு காரணம் திருவள்ளுவரே உள்வினை பற்றி குறிப்பிட்டிருக்காரு. ஒருத்தனுக்கு நல்ல வாழ்க்கை இருக்குதுன்னா அதற்கு அவன் செய்த பூர்வ ஜென்ம கர்ம, நல்ல கர்மங்கள், நல்ல வினைகள் அப்படின்னு ஒரு தீய கர்ம வினைகள் செய்தால் அதற்கேற்ற மாதிரியான ஒரு துன்பமான வாழ்க்கை கிடைக்கும் அப்படின்னு. சரி, இந்த கர்ம வினைகள் அப்படிங்கிறது நம்ம இந்து மத புராணத்தில் மிக முக்கியமான இடம் வகிக்கிறது. அதனால் நம்ம எப்பொழுதும் ரொம்ப கஷ்டப்படுறவங்க முடிஞ்ச வரைக்கும் சில துன்பங்கள் யாருக்கும் செய்யாமல் இருக்கணும், மனிதனுக்கும் மிருகங்களுக்கும். அதுபோல் இருந்துட்டு வந்தீங்கன்னாவே கொஞ்சம் வாழ்க்கையில் நல்லாயிருக்கும். அதே போல் முடிஞ்ச வரைக்கும் சில மிருகங்கள் அதுக்கெல்லாம் உணவு தண்ணீர்லாம் வைக்கலாம், சரிங்களா? அதே மீறி கர்ம வினைகளை குறைக்கக்கூடிய சக்தி படைத்த ஒரே கடவுள் சர்வேஸ்வரர், சரிங்களா? நான் வணக்கம் பத்திரகாளி. அதுபோல் பத்திரகாளி தெய்வமும் சிறிய அளவிலாக ஒரு விதியை மாற்றும் பத்திரகாளி மந்திரமும் சொல்லி வணங்கி வரலாம். அது நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன் நிறையா டைமு, இப்போவும் சொல்கிறேன். ஓம் ஐயும் கிளியும் ஷவும் பம் பத்திரகாளி நமக அப்படின்னு காலையில் விளக்கேற்றி வச்சு 108 தடவை தினம் சொல்லிட்டு வந்தீங்கன்னா சிறிய அளவில் உங்களுக்கு தலைவிதியை மாற்றும் பொழுதே உங்களுக்கு தேவையானதெல்லாம் கிடைக்கும், சரிங்களா? கலியுகத்தில் விதியை மாற்றக்கூடிய சக்தி படைத்த ஒரே கடவுள் பத்திரகாளி. சரபேஸ்வரர் வந்து படிப்படியாக அவங்களுக்கு மனசை பார்த்து தான் வாழ்வு மாற்றுவான்னு ஒரு பாட்டு இருக்குல்ல, மரத்தை வச்சு தான் தண்ணி ஊற்றுவான், மனசை பார்த்து தான் வாழ்வு மாற்றுவான் அப்படின்ட்டு. நீங்கள் துன்பத்துக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத உணர்ந்தணும். நம்ம முன் ஜென்மத்தில் இந்த ஜென்மத்திலையும் அடுத்தவங்களை பார்த்து புறப்படுறது, எல்லாம் சின்ன சின்ன பிள்ளைங்கள குழந்தைங்கள்லாம் போட்டு அடித்து துன்புறுத்துறது, அடுத்தவர்களுக்கு துன்பம் செய்வது, அது அந்த மாதிரியான கெட்ட பழக்கம் உள்ளவங்களும் அதில் நிப்பாட்டிட்டு சர்வேஸ்வரரை கும்பிடுவாங்க. சர்வேஸ்வரர் மூலமந்திரம் கொஞ்சம் பெருசாக இருக்கும், டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற பாருங்கள். அப்படி முடியாத பட்சத்தில் அகத்தியர் என்ன சொல்லியிருக்காருன்னா, முடியாதவர்கள் சிம்பிளாக சொல்லியிருக்காரு. இந்த தெய்வத்து பேரை சொல்லி நம்ம சுவாகான்னு சொல்லுங்கன்னு. ஓம் சர்வேஸ்வரா சுவாகா, ஓம் சர்வேஸ்வரா சுவாகா அப்படின்னு சொல்லிட்டே வாங்க 108 தடவை. விதியை மாற்றி வெண் தாய் அம்பகரத்தூர் பத்திரகாளி தேவி அந்த மந்திரம் மூல மந்திரம் சொல்லி வணங்கிட்டு வாங்க. ஓம் ஐயும் கிளியும் ஷவும் பம் பத்திரகாளியே நமக. ஓம் ஐயும் கிளியும் ஷவும் பம் பத்திரகாளியே நமக, சரிங்களா? இந்த மந்திரம் தான் சிம்பிள், இதோ சொல்லி வணங்குங்க. அதேபோல் சர்வேஸ்வர மந்திரமும் அறிவோம் சர்வேஸ்வரா சுவாகா, அறிவோம் சர்வேஸ்வரா சுவாகா, அறிவோம் சர்வேஸ்வரா சுவாகான்னு விளக்கேற்றி இந்த 2 மந்திரமும் சொல்லிட்டு வாங்க. அதுமாதிரி யாருக்கும் எந்த தீவினையும் செய்யாமல் நல்லபடியாக இருங்க. அது நம்ம அடுத்த பக்கத்தாப்பில் அடுத்த வீட்டுக்காரங்கிட்ட நல்லபடியாக பழகுங்க. அவங்க சரியில்லைன்னா அவங்கள்ட்ட பேச்சை குறைச்சிங்க. இதுபோல் நீங்கள் செஞ்சு வணங்கிட்டு வரும் பொழுது படிப்படியாக மிகப்பெரிய முன்னேற்றமும் நல்லதும் நடக்கும். பத்திரகாளியை சேர்த்து நீங்கள் வணங்கும் பொழுது எதிரிகள்லாம் உங்களை விட்டு போயிடுவாங்க. முடிஞ்சால் அந்த உங்களை பார்த்தா தலை குளிச்சுட்டு போயிடுவாங்க. அதனால் இந்த 2 மந்திரத்தையும் சொல்லிட்டு வாங்க. கர்ம வினைகள் படிப்படியாக குறைந்து வாழ்க்கையில் நன்மை உண்டாகும். சரி, ஒன்ஸ் அகைன் இன்னொரு டைம் சொல்கிறேன். சர்வேஸ்வர மந்திரம் அறிவோம் சர்வேஸ்வரா சுவாகா 108 தடவை சொல்லுங்கள். அறிவோம் பத்திரகாளியே சுவாகா. ஃபஸ்ட்டு ஒரு 11 நாளைக்காவது 2 மந்திரத்தையும் 108 தடவை நீங்கள் சொல்லுங்கள். நேரம் கிடைக்கும்போது சொல்லுங்கள். நைட்டில் ஒரு 9 மணிக்கு மேலே கூட சொல்லலாம். காலையில் ஏஞ்சி கொஞ்ச நாள் ஒரு 11 நாளைக்கு சொல்லி 108 தடவை சொல்லிட்டு அதுக்கப்புறம் டெய்லி 21 தடவை சொல்லுங்கள் போதும், ஓகேங்களா? ஆனால் கம்பல்சரியாக தூபம் தீபம் அப்படின்னு சொல்லுவாங்க. விளக்கு ஒரு பத்தியும் கொளுத்தி வச்சுட்டு நைவேத்தியமாக கல்கண்டு வாங்கி வச்சுங்க. 100 கிராம் ஒரு ஸ்பூன் வச்சு ஒரு கும்பிட்டுட்டு வாங்க, நல்லதே நடக்கும். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா, இதில் பெருசாக ஒன்றும் டவுட் இருக்க வாய்ப்பு இல்லை. அதனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நான் உங்கள் பத்திரகாளி உபாசகர் ஜி கிருஷ்ணன். பை.